வணக்கம். முரளி பெருமாள். கோவையைச் சேர்ந்த இந்து முன்னணி இளைஞரணி செயலாளர் சூரிய பிரசாத்ங்கிற ஒரு வழக்கில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. பொது இடங்களில் ஆடு மாடுகளை வெட்ட தடைன்னு சொல்லி. அது அந்த பக்ரீத் டைம், அதனால இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். தமிழ்நாடு அரசு சார்பில் அபிஷேக் சிங்வி அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞர் வச்சு சுப்ரீம் கோர்ட் ஆஜராகி வாதாடிருக்கிறாங்க. பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 1976 ஆடு மாடு வெட்ட தடை சட்டங்கிறது சாராம்சத்தை முழுசாக எடுத்துக்கிறாம சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்குது. இது 10 வயதுக்கு அதிகமான மாடுகள், விவசாயத்திற்கு பலனளிக்காத மாடுகள். உங்களுக்கு தெரியும், ரொம்ப வயசான மாடுகள் நம்ம விவசாயிகளை, இந்து விவசாயிகளே வந்தால் கேரளாவுக்கு எல்லா பக்கம் அவங்க பணம் வாங்கிட்டு தான் அடிமாடுக்கு போகுது. மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள், பாஜக அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியவர்களே வெளிநாட்டுக்கு மாட்டுக்கறி மட்டும் ஏற்றுமதி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. காடுகளே பார்த்துங்க, வனங்கள்லேயே பார்த்துங்க. ஒரு சிறுத்தை புலிய அரசே வனத்துறை காப்பதற்கும் அதன் செழுமையை விலங்குகளை காப்பதற்கும் இயற்கை கொண்டு போயே விடுறாங்க. அங்கே எதுக்காக விடுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மானு, காட்டுப்பண்டிகள், சின்ன சின்ன விலங்குகள், இந்த பிரிடேட்டர்ஸ்க்கு அது ஒரு உணவாக இருக்க போய் தான் விடுறாங்க. அதை அடிச்சு கொள்ளு, அது புள்ளமேன் சாப்பிடும். அதை அடிச்சு கொண்டு இந்த புலி சிறுத்தை வளரும். அரசாங்கமே அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது. இது வனவிலங்கு உயிரியல்ல ஒரு சமநிலை. ஒன்று அடிச்சு ஒன்று சாப்பிடும். நம்ம இந்துக்கள் யாரும் விரும்பி மாடுகளை கொள்றது இல்லை. அது செத்த பிறகுதான் யாரையும் கூப்பிட்டு அதை அடக்கம் பண்ண சொல்லிடுறோம், நம்மளே மரியாதை கொடுத்துக்கிற அடக்கம் பண்ணிடுறோம். வைங்க, இந்துக்களையும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு உயிர் சமநிலையும் பேணி காக்குது. 1976 சட்டத்திலே இன்னும் டீப்பா விளக்காம இருக்கிறாங்க. சொல்லணும் போல தோணுச்சு. விவசாயத்துக்கு பலன் இல்லாதது, குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனது. இன்னைக்கும் கூட மாடுகள் செக்கிலுக்கு இருக்கு. சின்ன சில குக்கிராமங்கள்ல காடுகளை விவசாயம் இன்னைக்கு கூட எத்தனை டிராக்டர் நவீன விவசாயங்கள் இருந்தாலும் மாடுகளுடைய பலன் இருந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் போய் மிஞ்ச அபரிமிதமா இருக்கக்கூடியது அவங்களுக்கு விவசாயி அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இது விவசாயிகளுக்கு பாதுகாப்பாகும் சொல்லி. ஏன்னா அளவுக்கு மேல இருந்தால் அதுக்கு வேஸ்ட்டாக எந்த பிரயோஜனம் இல்லாமல் எப்படி தீனி ஓட்டு வச்சுக்கிறனாலே எந்த பலன் இல்லாமல் வைக்கிறாங்க. இந்த இந்து முன்னணி அவங்களோட உள்ளர்த்தம் வேற, இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது வேற. அந்த 1976 சட்டத்திலே அதுல மாநகராட்சி, நகராட்சி சட்டங்கள்ல, உள்ளாட்சிகள் சட்டங்கள்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அதை யாரும் சொல்லல. இது எனக்கு சொல்லணும் போல தோணுச்சு. நான் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள்ல நான் அந்த வேலையில சுகாதார ஆய்வுல இருந்தாலும் சொல்றேன். ஆடு மாடுகளை வெட்டினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேட்டல் சென்டருக்கு ஒரு நகராட்சி, மாநகராட்சி ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்க. அங்க கொண்டு போய் வெட்டிட்டு அதுக்கு ஒரு சீல் போடுவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. அந்த உள்ளாட்சிக்கு ஒரு வருமானம் இருக்கு. அது ஒரு ரெவென்யூ சம்பந்தப்பட்டது. இன்னொன்று, அங்க ஒரு வெட்டினரி டாக்டர், ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதை ஆய்வு பண்ணி அது வியாதி அதாவது தொற்று வியாதி, மனிதனுக்கு பரவக்கூடிய வியாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. பன்னினால மூளை காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லி, அந்த சில கிணியாயம் அந்த புழு வேகாதனால அந்த சுகாதார அடிப்படையில் செக் பண்ணி சீல் வச்சு வரும். அந்தந்த உள்ளாட்சிகள்ல கண்டனத்தில் வெட்டக்கூடாது. நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சிகள் ஒதுக்குற இடத்துல தான் வெட்டனா சீல் வாங்கிக்கணும். அது வருமானமும் வருது. வியாதி உள்ளதை வெட்டி ஆளுநர் கொடுத்துக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்குது. அதை அவங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு போய் வெட்டினரி டாக்டர் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கூட அனுப்பி விடுவாங்க. அதை தெளிவாக விளக்காம இருக்கிறாங்க. இது ஒரு காரணம். ரைட். நமக்கு நம்ம இந்துக்களே ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள்ல பன்னிகளை ரொம்ப விரிப்பு வளர்க்குறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. பொது இடங்களில் பப்ளிக்காக பன்னிகளை அறுத்து வியாபாரம் பண்றாங்க. அது நம்ம இந்து சமுதாயத்தினர். ஆனா அதே பன்னியை இஸ்லாமியர்கள் பாவமா, ஒரு ஹராமா, அது ஒரு பெரிய குற்றச்செயலா பார்க்கறதே, அதை பற்றி பேசுறதே, அது பக்கத்தில் இருக்கிறதே பாவம் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க மனசு புண்படாதுங்களா? நம்ம எனக்கு புனிதமானது, உனக்கு புனிதமானது பார்த்துட்டு நம்மளே மனசளவு தாங்க. அவங்க தேவையை பொறுத்து தான் அதனுடைய முக்கியத்துவம் இல்லாததும் இருக்குது. அது உயிரோ, ஒரு மரமோ, புல்லோ, ஒரு பயிரோ. அதனால சட்டம்னா எல்லாத்துக்கும், இந்திய அரசியல் சட்டம் எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும். எல்லா ஜாதியினரும், எல்லா சமூகத்தினருக்கும் மதச்சார்பற்ற நாடு, செக்குலரிசமான நாடுனா அந்த ஒரு உயிர்கள். இப்ப நம்ம இந்துக்கள் பண்டிகையில எத்தனை சமுதாயத்தில் பப்ளிக்கா எத்தனை ஆடுகளை வெட்டுறோம்? ஏன் பன்னிகளை வெட்டி படைக்கக்கூடிய இந்துக்கள் சமுதாயத்தில் சில சமுதாயங்கள் இருக்குது. அதை புனிதமாக நினைச்சு, அவங்க கடமையாக நினைச்சு நேற்றுக்கிட்டான்னு செய்யறாங்க. நம்ம இப்படியே ஒத்து பார்த்துட்டு அப்புறம் பிரச்சனை தாங்க. பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக மனிதர்களுக்கு அது பாதிப்பை செய்ய வேணாம். இந்த மதத்துக்கு பாதுகாப்பு, அந்த மதத்துக்கு பாதிப்பு, இந்த மதத்துக்கு பாதிப்புனா இதுதான் பிரச்சனை உண்டாக்குறது. அதனால சுப்ரீம் கோர்ட்ல தடை விலகிருச்சு. இதோட விட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வர்றப்ப ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கிருச்சு. அப்ப அந்த ஜல்லிக்கட்டு காளைகள், இன்னும் ரேக்லா ரேஸுக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள், கர்நாடகாவில் அம்பாலான்னு சொல்லி நம்ம ஜல்லிக்கட்டு குக்கெல்லாம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவை இந்த எருமை மாடை வச்சு இந்த வயலில் விட்டு நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரிறாங்க. அதுக்கு குறிப்பிட்ட தேவையான எருமை மாடுகள் கடுவன்கிறார்கள். கடுவன், கோவை மாவட்ட கடுவன் மகன், புது ஆண் மாடுகள். இன்னும் மணிப்பூர், சில இந்திய கிழக்கு மாவட்டங்கள்லாம் குறிப்பிட்ட வருங்காலத்தில் இவங்க சொல்ற இந்துக்கள் புனிதமான நினைக்கக்கூடிய மாடுகள் அழிஞ்சே போகாத அளவுக்கு தேவையான மாடுகள் இருக்கும். அதை யாரும் விற்கிறதில்ல, அதை யாரும் அடித்து சாப்பிட்றதில்ல, அதை எது சந்தைக்கு போறதும் இல்லை. அது தேவையான அளவுக்கு இருக்கும். இது ஒரு வகையில் உயிர் சமநிலையையும்
பாதுகாக்கும். இவங்க அந்த மாட்டை விரும்பி கேரளாவிலோ சில இஸ்லாமிய சகோதரர்களோ கிறிஸ்தவ சகோதரர்களோ விரும்பி சாப்பிட்டு போட்டும். உயிர்களுடைய சமநிலையும் பேணி பாதுகாக்கப்படும். சரி, இவ்வளவு சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டில் கேரளாவிலே பொதுவாக இந்தியாவில் உலகெங்கிலும் இன்னைக்கு வெறிநாய் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதே இந்துத்துவம் புனிதம், அது புனிதம் இது புனிதங்கிறாங்கல்ல. நாய்களை வெறிநாய் பிரச்சனை அடிச்சு கொண்டா என்னன்னு சொல்லக்கூடிய எத்தனை இந்துத்துவா பிரமுகர்கள் இருக்காங்கன்னு நான் ஆதாரமாக எடுத்து சொல்லட்டுமா? எத்தனை கம்ப்ளைண்ட்டுகள் அரசாங்கத்துக்கு தகவல் உரிமை சட்டத்தில் வெறிநாய்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு எல்லா நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஆணையாளர்களுக்கு அங்கங்கே இருக்க உயர்திகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் கொல்லக்கூடாதா, இதை காலி பண்ணக்கூடாதான்னு எத்தனை மனுக்கள் போயிருக்கு. அப்போ அந்த நாயை அழிக்கிறது தானே வித்தியாசம். செல்லமாக வளர்க்குறோம், அந்த நாயை அழிக்கணுங்கிறீங்க. ரைட்டு தான், மனிதனுக்கு பாதுகாப்புன்னா ரேபிஸ் நாய்களை அது ஏதாவது ஒன்று பண்ணணும், கட்டுப்படுத்தணும். அது ரேபிஸ் நோயினால் மக்கள் பாதிக்கப்படுறது நிறுத்தணும், அது நியாயம்தான். அப்போ அந்த நாய்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறவங்க இதில் இந்து மக்களும் இல்லை, எல்லா மக்களும் இருக்கிறாங்க. இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சகல மதத்துவ நாய் செல்லத்துக்கு நம்ம தேவைக்கு நம்ம காவலுக்கு வச்சிருப்போம். ரேபிஸ் தொற்று நாயை போச்சுன்னா அது காலி பண்ணித்தே ஆகணும். ஏன்னா இதில் எந்த மத பாகுபாடு ஜாதி பாகுபாடோ எந்த ஒரு நாட்டு பாகுபாடோ கிடையாதுங்க. ஒரு மனிதருக்குள்ளே ஒரு மனிதனால சமுதாயத்துக்கு ஆபத்துனா அவனவே காலி பண்ணி நினைக்குது. குண்டாசில் போட்டு உள்ள வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டுக்குள்ள பாலியல் கொலை, சிறுமிகளை கடத்துறது, கொலை பண்ணுறது, கொலை பண்ணுறது, அவங்கள தூக்கு தண்டனை போட்டு இவெல்லாம் சமுதாயத்துக்கு கூட முடிவு இருக்கிறது இல்லையா? ஆடு மாடுகள் புனிதம், மனித புனிதம் இல்லையா? மனிதனுக்கு சமுதாயத்துக்கு எது இடையூறோ அதை காலி பண்ணியே ஆகணும். அதுக்கான ஆடு மாடுகளை காலி பண்ணணும்னு சொல்ல, அது ஒரு வகையில் அவங்களுக்கு அது தேவை. அவங்க மத சடங்கா செய்கிறாங்க. வேற அரபு நாடுகளில் ஒட்டகம், இங்கே ஆடு மாடு விலங்குகள். சரி, இதே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒரு காலத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி யாக குண்டங்கிற பேர்ல எத்தனையோ குதிரைகளை வெட்டி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டதாக வரலாறு சரித்திரம் சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உலக லெவலுக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நான் சொல்ல இந்த முரளி பெருமாள் சொல்லல. அங்கெல்லாம் என்ன போச்சுக்க, உயிர் பலி கொடுத்ததை யாகங்கள் வளர்த்ததாகவே இருக்குது. நான் ரொம்ப டீப்பா பேச விரும்பல. இந்த நாய் பேசுங்க, அந்த நாய் இதே இந்துக்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது, தென்னிந்தியாவில் திராவிட சமுதாயத்தில் நாயை பைரவனா வழிபடுறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யுது? அவங்க புனிதமான நினைக்கிற நாயை கொள்ளலாமா? வெறி பிடிச்சிச்சுன்னு சொல்லி வெறி பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டு விட்டுட்டு அது புனிதமான நாய் கருப்பனுக்கு காவல் பைரவர் சொல்லி விட முடியுமா? அதாவது நீதி நியாயம் தர்மங்கிறது எல்லா மனிதனுக்கு ஒன்று தான். நான் தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்குன்னு இல்லை, பொதுவாக உலக லெவலில் மனிதனுக்குன்னா ஒரு நியாயம் தாங்க, மனித நியாயம் தாங்க முக்கியம். நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தால் என்னை காட்டிலும் மெத்தப்பட்ட மேதாவிகள் அறிவாளிகள் இது குறித்து என்கிட்ட வாதிட வந்தாலும் நான் ரெடி. நியாயம் தான் எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் தாங்க. வணக்கங்க.